உங்களுக்கு கலைஞரை பற்றி நான் குறிப்பிடுவது மலர் தோட்டத்திலே உள்ள மலர்களை பற்றி வெளியிலே உள்ளவர்கள் வந்து மலரை பற்றி விமர்சிப்பது போலவோ வர்ணிப்பது போலோ இருக்கும் என்று நான் கருதுகிறேன். காரணம், நீங்கள் இருப்பதே மலர்கோட்டத்தில் தான், புலவர் கார்டனில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மலர் தோட்டத்திலே மலர்களாக மலர்ந்து கொண்டிருக்கிற உங்களிடத்தில் மலர்களை பற்றி நினைவுபடுத்த வேண்டுமா, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதா என்று நான் நினைக்கவில்லை. நீங்களே மலர் தோட்டம், உங்களிடத்தில் ஒவ்வொருவரும் ஒரு மலராக இருப்பீர்கள். ஒவ்வொரு மலரிலும் இருக்கக்கூடிய மனம், வாசனை தமிழ் மனமாகத்தான் இருக்க முடியும். அந்த தமிழ் மனம் என்பது கலைஞர் கொடுத்த மனம். ஆக கலைஞர் தூவிய அந்த வாசனை, அந்த மனம் உங்களிடத்தில் தோட்டத்தில் பரவி இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புவது, கலைஞர் அவர்கள் 100 ஆண்டு காலம் இன்றோடு நம்மிடையே வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்றால், இனி எத்தனை 100 ஆண்டு காலம் அவருடைய நினைவுகள் இருக்கும் என்று நாம் எண்ணி பார்த்தால் அதற்கு எல்லை வகுக்க முடியாது. எல்லை இல்லாத காலம் வரை அவருடைய புகழ் நீடித்து கொண்டிருக்கு என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை. ஆகவே அந்த அவர் வகுத்து கொடுத்த அந்த பாதையில் திராவிட முன்னேற்ற கழக தோழர்களாகிய நீங்கள் மிக உற்சாகத்தோடும் புதிய வேகத்தோடும் புதிய உணர்வோடும் திகழ வேண்டும், செல்ல வேண்டும் என்பதைத்தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். கலைஞர் நெஞ்சுக்கு நீதி என்று அவர் தனது வரலாறு முழுவதையும் வட்டு கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள, அதுவும் குறிப்பாக பொறுப்புகளிலே உள்ள யாரும் நெஞ்சுக்கு நீதியை இதுவரை படித்திருந்தால் மிக நல்லது, படிக்காமல் இருந்தால் உடனடியாக படிக்க வேண்டியது மிக முக்கியம். படிப்பதோடு நின்று விடாமல் நெஞ்சுக்கு நீதியில் அவர் என்ன ஒட்டுமொத்தமாக நமக்கு உணர்த்தியிருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே நிறுத்தியாக வேண்டும் என்பது எனது பணிவான வேண்டுகோள். என்னை பொறுத்தவரையில் நெஞ்சுக்கு நீதி அதனுடைய எசன்ஸு, சாராம்சம், அவர் கொடுத்த 5 வாசகங்கள் இருக்கிறது. அண்ணா வழியில் அயராது செல்வோம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அடைந்தே தீருவோம், இந்தி திணிப்பை, இந்தியை அல்ல இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி, வன்முறையை தவிர்த்து வறுமை வெல்வோம். இது அவர் சாராம்சம். அவருடைய
நெஞ்சுக்கு நீதியினுடைய சாராசம் இதுதான். இந்த 5 தத்துவங்களில்தான் தமிழ்நாடு வரலாறும் இருக்கிறது, இந்திய வரலாறும் இருக்கிறது, உலக வரலாறும் இருக்கிறது. இந்த 5 அம்சங்களை நினைவுபடுத்தி அதனை அணுவும் பிசகாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற உணர்வு திராவிட பாரம்பரியத்தை உள்ளவர்கள் வந்துவிட்டால் ஒவ்வொருவரும் கலைஞராகவே மாறுவார்கள். அந்த பெரிய மாற்றம் நாட்டிலே நிச்சயமாக வந்துவிடும். அதைத்தான் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நெஞ்சுக்கு நீதி என்ற அவர் எழுதிய அத்தனையும் மீண்டும் மீண்டும் நீங்கள் படிக்க வேண்டும் என்று பணிவோடு நான் வற்புறுத்த விரும்புகிறேன். கலைஞர் அருமை பேராசிரியர் ஜவாஹிருல்லா முஸ்லிம் சமுதாயத்துக்கு செய்திருக்கிற எத்தனையோ அற்புதங்களை எல்லாம் இங்கே கோடிட்டு காட்டினார்கள். என்னை பொறுத்தவரையில் கலைஞர் முஸ்லிம் சமுதாயத்துக்கு செய்தது என்பது அது இயற்கை. அப்படி செய்யாமல் இருந்தால் அது அவருடைய இயற்கை அல்ல. காரணம் என்ன என்று சொன்னால், அவருடைய வரலாறை படித்தவர்கள் சரி, அவர்களோடு நெருங்கி பழகியவர்களும் சரி, அவர் முஸ்லிம் சமுதாயத்தை வேறுபடுத்தி பார்த்ததாக யாரும் சொல்ல மாட்டார். ஒரு முஸ்லிம் எப்படி உணர்வானோ அப்படித்தான் அவர் உணர்ந்தார். ஒரு முஸ்லிம் சமுதாயத்தில் எப்படிப்பட்ட கலாச்சாரம் இருந்ததோ அப்படித்தான் அவருடைய கலாச்சாரம் இருந்தது. அவரிடத்திலே வேறுபடு பாட்டை நாங்கள் பார்த்ததில்லை. என்னை பொறுத்தவரையில் அவர் ஒரு சிறந்த முஸ்லீமாகத்தான் வாழ்ந்தார். சிறந்த முஸ்லீம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருந்தார். அவருக்கு முருகன் தண்டிலே ஆபரேஷன் நடந்தபோது மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். மாடியிலே உள்ள பழங்காலத்திலே உள்ள கட்டில், அதிலே ஒரு கம்பளத்தை விரித்து அதில் உட்கார்ந்து கொண்டு இருந்தார். அந்த நேரத்தில் அழைத்தார். போனேன். யாரும் வரவில்லை, நான் மட்டும்தான் போனேன். அவர் அந்த ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சையினால் ஏற்பட்ட கஷ்டங்களை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தார். சொல்லிக்கொண்டே வந்தவர் என்ன சொன்னார் என்றால், பேராசிரியர், இதுவரை அரசியலிலே என்னென்னமோ செய்திருப்போம், ஆனால் என் மனசறிய யாருக்கும் நான் எந்த தீங்கும் செய்ததில்லை பேராசிரியர். என் மனசறிய யாருக்கும் எந்த தீங்கும் நான் நினைத்ததில்லை, செய்ததில்லைன்னு சொல்லவில்லை, நினைத்ததில்லைன்னு சொன்னார். இதை சொன்னபோது எனக்கு கண்ணீர் வந்து விட்டது. இதை ஏன் இங்கு நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் என்று சொன்னால், கலைஞர் நெஞ்சுக்கு நீதி என்று எழுதினார் என்றால் அவர் நெஞ்சிலே உள்ளதைத்தான் எழுதினார்.
இட்டுக்கட்டி எழுதவில்லை. தனது நெஞ்சை திறந்து தான் எழுதியிருக்கிறார். இந்த நெஞ்சு என்று வரும்போது நபிகள் நாயகம் அவர்களுடைய ஒரு சம்பவம் நினைவுக்கு வரும். நபிகள் நாயகம் அவர்களுக்கு இறைவன் புறத்தில் இருந்து ஞான வெளிப்பாடாக வகியாக வருகிறது. இது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. நபிகள் வாழ்ந்த காலம் இது. மதீனாவிலே நபி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்தில் காட்டிலிருந்து ஒரு அரபி மதீனாவுக்கு வருகிறார். நபியை பார்க்கிறார். நபி திருக்குரானை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். நபி இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் என்று ஏவிக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த காட்டரபி அவர் கேட்டார், நபிகள் நாயகமே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள், நான் எங்கள் ஊர் காட்டுக்குள்ளே இருக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவன் புறத்தில் இருந்து திருக்குரான் வந்து இறங்கி கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லது கெட்டதை பற்றி மக்களுக்கு ஏவியும் தடுத்தும் கொண்டு இருக்கிறீர்கள். நான் வாழ்கிற காட்டில் இந்த திருக்குரானை நான் கேட்கக்கூடிய வாய்ப்பும் கிடையாது. உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடையாது. இப்படி உள்ள நான் நடுக்காட்டில் பாலைவனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் எதை நல்லது என்று நினைத்து எதை கெட்டது என்று நினைத்து வாழ வேண்டும், எப்படி வாழ்வது என்ற ஒரு கேள்வியை அந்த வனாதரத்திலிருந்து வந்த காட்டரபி நபிகளிடத்திலே கேட்கிறார். நபிகள் சொல்லுகிறார், உங்களுக்கு குரானை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, நான் சொல்லுவதை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் எதை செய்வது எதை செய்யக்கூடாது என்று நீங்கள் கேட்கிறீர்களே, அதை யாரை கேட்டு செய்வது என்று நீங்கள் யோசிப்பீர்களேயானால் உங்களுடைய மனசாட்சியை கேட்டு நீங்கள் செய்யுங்கள். உங்கள் மனசாட்சி எது செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறதோ, எது வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அப்படி நீ நடக்க வேண்டும், அதுதான் இங்கே செய்ய வேண்டிய முறை என்று சொன்ன இஸ்லாமிய வரலாற்றிலே வந்த நபிகள் நாய வரலாற்றிலே வந்த சம்பவம் என் நினைவுக்கு வருகிற போதெல்லாம் கலைஞர் அவர்கள் சொன்ன பேராசிரியர் மனதார யாருக்கும் நான் தீங்கு நினைச்சதே இல்லை என்று சொன்னார். இதுதான் கலைஞர். ஆக கலைஞரை பற்றி அவர் செய்தது எழுதியது, எண்ணியது, காவியம் படைத்தது, கட்டுரை எழுதியது, கடிதம் எழுதியது, சினிமா வசனம் எழுதியது நிறைய இருக்கிற. அதை பற்றி இங்கு சொல்லிக் கொண்டிருக்க அவசியம் இல்லை. அதுக்கு எல்லை கிடையாது. ஆகவே கலைஞர் அவர்களுடைய வாழ்வு என்பது என்னை பொறுத்தவரையில் மனசாட்சிப்படி வாழ்ந்த ஒரு மகத்தான மனிதனுடைய வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையை பற்றித்தான் நீங்கள் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த பெருவாழ் வாழ்ந்த அந்த மாபெரிய மனிதனுடைய வாழ்க்கை பற்றித்தான் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவர்களுடைய பெயரும் புகழும் இன்றோடு நேற்றோடு நாளையோடு நிற்கக்கூடிய ஒன்று அல்ல. அது காலாகாலத்திற்கு நின்று நிலைக்கக்கூடிய ஒன்று என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆகவே அப்படிப்பட்ட பேரும் புகழும் நீடித்து நிற்கும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருப்பது போல் எனக்கும் இருக்கிறது. அவர் வழியில் நின்று
திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைய தினம் ஆட்சியில் அமர்த்தி தமிழகத்திலே திராவிட மாடல் ஆட்சி என்பதை உருவாக்கி திராவிட மாடல் ஆட்சி நாயகன் என்ற பெயரையும் பெற்றக்கூடிய தளபதி அவர்கள் கலைஞர் வகுத்து கொடுத்த பாதையில் இம்மையும் அணுவளவும் பிசகாமல் சென்று கொண்டிருக்கிறார். அவர் மேலும் மேலும் வெற்றி பெறுவார் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. இந்த திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிட ஆட்சியில் உள்ள அற்புதமான கொள்கைகள் அதை நிரந்தரமாக்கி தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே வகுத்து விடாமல் நின்று விடாமல் இந்தியா முழுவதற்கும் எடுத்து செல்லக்கூடிய, பரப்பக்கூடிய, பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை காலப்போக்கில் இங்கு இருக்கக்கூடிய ஐயா வீரமணி போன்றவர்கள் வகுக்க வேண்டும். அது தமிழ்நாட்டோடு நின்று விடாமல் இந்த திராவிட மாடல் ஆட்சி இந்தியா முழுவதற்கும் செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு மட்டுமல்ல இங்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் செய்ய வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கலைஞர் அவர்களுடைய பேச்சு, எழுத்து அத்தனையும் நினைவிலே கொண்டவர்கள் அத்தனை பேரும் நாம் சொல்ல விரும்புவது இந்தியாவுடைய வரலாற்றை மட்டுமல்ல, உலக வரலாற்றையே தமிழகத்திலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும் என்பதை நாம் நினைவுபடுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்திய வரலாறு, நாட் ஒன்லி இந்தியன் ஹிஸ்டரி, இந்த வேர்ல்டு ஹிஸ்டரி, உலக வரலாறு, இந்தியாவில் வரலாறு மட்டுமல்ல உலக வரலாறு தமிழ் மண்ணிலிருந்து தொடங்கி எழுதப்பட வேண்டும். அப்படி எழுதுவதற்கான ஒரு குழுவை இந்த அரசு நிர்ணயிக்க வேண்டும். வீரமணி ஐயா அவர்கள் அதற்கு வழிகாட்ட வேண்டும் என்றும் தருணத்திலே பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, கலைஞர் அவர்களுக்கு உலக அளவிலே கலைஞர் கருணாநிதி தமிழாலஜி யுனிவர்சல் அவார்டு, கலைஞர் கருணாநிதி உலகத்தமிழ் விருது என்று ஒன்றை உருவாக்கி, இந்த விருது உருவாக்கப்பட்டு உலகத்திலே நோபல் பரிசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த நோபல் பரிசை விட மிகச்சிறந்த பரிசாக இது கொடுக்கப்பட வேண்டும். அதற்கான முயற்சியை தமிழ் மண்ணிலிருந்து நாம் தொடங்க வேண்டும் என்பதையும் தருணத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஆக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரால் கலைஞர் கருணாநிதி உலகத்தமிழ் விருது என்பதை உருவாக்கி, இந்த உலகத்தமிழ் விருதை உருவாக்குவதற்கு உலகம் முழுவதும் பரவி இருக்கிற தமிழ் மண்ணிலிருந்து சென்றிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தைச் சேர்ந்த பெரியவர்கள் அத்தனை பேரும் முன் வருவார்கள். முன்வரக்கூடிய பட்டியலை நானும் தரவும் இருக்கிறேன் என்பதை எங்களுக்கு தெரிவித்து, இந்த முயற்சியை தமிழக அரசு செய்வதோடு வீரமணியா அவர்கள் அதற்கான பெருமுயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்று பணிவோடு கேட்டு, இதோடு நிற்பதல்ல, கலைஞர் அவர்களுடைய பேரும் புகழும் இது தமிழ் மண்ணோடு நிற்கப் போவதல்ல, தமிழ் மண்ணிலிருந்து திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கையும் கோட்பாடும் இந்தியா முழுவதற்கும் பரவ வேண்டும், பரப்பப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். இந்தியாவில் வாழக்கூடிய 25 கோடி முஸ்லிம் சமுதாயமும் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொண்டு, இதே மாதிரி கலைஞர் அவர்களுக்கு உலகம் முழுவதும் பாராட்டக்கூடிய, இதுவரை இல்லாத ஒரு விருதை, உலகமே கண்டு வியக்கக்கூடிய ஒரு விருதை இந்த மண்ணில் இருந்து உருவாக்கி அதை பிரபலியப்படுத்த வேண்டும் என்பதையும் தருணத்திலே கேட்டு, இந்த நல்ல முயற்சியை மேற்கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், சலாம்.